நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படி தலைவணங்கி வேண்டுதல் செய்வோம். எப்பொழுதும் எங்களுக்கு துணையாக இருந்து தம்முடைய அன்பினால் எங்களை வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, சர்தை திருச்சபைக்கு நீர் சொன்ன செய்திகளை ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். இந்த நாளிலும் நாங்கள் அந்த செய்திகளை தியானிக்கிற பொழுது உம்முடைய பேரருளை தந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி, ஆமேன். சாவின் விளிம்பில் இருந்தும் தன் நிலையை உணராமல் இருந்த திருச்சபை சர்தை திருச்சபை. இத்திருச்சபைக்கு செய்தி சொல்லும் ஆண்டவர் இதன் இரண்டாவது பகுதியில் கடவுளுக்கு உண்மையாக வாழ்ந்த சிலரை பற்றி குறிப்பிடுகின்றார். இவர்களை தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சிலர் என்று 3ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் அழைக்கிறார். ஒரு சபை சாவின் விளிம்பில் இருந்தாலும் ஆண்டவருக்கு பிரியமாக வாழும் மிக சிலரும் அதில் இருப்பர் என்பதற்கு சர்தையில் உள்ள அசுசிப்படாத சிலர் எடுத்துக்காட்டாக இருக்கின்றனர். சபைக்கு வரும் எல்லாரும் சுயநல எண்ணத்தோடு பெயரளவில் வரவில்லை. உண்மையோடு கடவுளில் அன்பு கொண்டு வாழ்வதற்காக வருவோரும் இருக்கின்றனர். ஆடைகளை அசுசிப்படுத்தாத சிலர் என்பது கிறிஸ்தவர்களோடு வாழ்ந்து வந்த இதர சமயத்தவருடைய வழிபாட்டு முறையுடன் ஒப்பிட்டு கூறும் ஒரு சொற்றொடர் என்பதை அந்த நாட்களின் சூழலை அறிந்த சில அறிஞர்கள் விளக்குகின்றனர். இதர சமய வழிபாட்டில் பங்கேற்போர் அழுக்குப்படாத ஆடைகளை அணிய வேண்டும் என்பது அந்த நாட்களுடைய எதிர்பார்ப்பு. சர்தையில் புறமத சிற்றின்பங்களால் கவரப்பட்ட திருச்சபையினர் சிலர் இருந்தனர். இவர்கள் ஆடைகளை கரைப்படுத்தினர் அல்லது ஆன்மாவை தங்களுடைய தீய செயல்களால் கரைப்படுத்தினர். இதர சமயத்தவர் வெளிப்புற ஆடைகளில் கவனம் செலுத்தி வந்தனர். ஆனால் ஆவியானவர் இங்கே ஆன்மீக ஆடையில் அழுக்குப்படுவதை சுட்டி காட்டுகின்றார். ஒழுக்கக்கேடான காரியங்களில் ஈடுபடுதல் ஆன்மீக ஆடைகளை கரைப்படுத்தும் என்பதை ஆவியானவர் சர்தை திருச்சபைக்கு சொல்லுகின்ற செய்தி மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். ஆடையில் அசுசிப்படாமல் வாழ்ந்த சிலருக்கு கிடைக்கும் 3 விதமான ஆசீர்வாதங்கள் 3ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்கள் விளக்குகின்றன. வெளிப்படுத்தல் 3, 4, 5 ஆகிய வசனங்களை திருமறை இருக்கிறவர்கள் திறந்து வைத்து பாருங்கள். இந்த ஆசீர்வாதங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற முதலாவது ஆசீர்வாதம், இத்தகையோருக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். இவர்கள் வெண்வஸ்திரம் தரித்து ஆண்டவரோடு நடப்பர் என்று ஆவியானவர் கூறுகின்றார். எபிரேயர் தூய்மையை ஆன்மாவின் ஆடையாகவும் தீய செயல்கள் செய்வோர் கரைபடிந்த ஆடை அணிகிறவர்களாகவும் அவர்கள் கருதினர். இதனை கிளார்க் என்கின்ற திருமறை விளக்க உரையாளர் ஒரு கதை மூலமாக விளக்குகின்றார். அரசன் ஒருவன் தன்னுடைய பணியாளர்களுக்கு அரச ஆடைகளை அணியும்படி கொடுத்தாராம். இந்த ஆடைகளை பெற்றுக்கொண்ட பணியாளர்கள் மகிழ்ச்சியோடு அந்த ஆடைகளை வாங்கி தங்களுடைய இல்லங்களுக்கு சென்றனர். அரசனுடைய அரண்மனையில் பணிக்கு வருகிற பொழுதெல்லாம் இந்த ஆடைகளை அணிந்து வந்தனர். புத்தியுள்ள சிலர் இந்த ஆடைகளில் அழுக்குப்படாமல் அவைகளை நன்றாக மடித்து தாங்கள் வேலை செய்கின்ற பொழுது பொறுப்போடு அவர்கள் வேலை செய்தார்கள். அழுக்குப்படாதபடி ஆடைகளை உடுத்தி வேலை செய்தார்கள். புத்தியற்றோர் இந்த ஆடைகளை எப்போதும் அணிந்து தங்களுடைய வேலையில் பட்ட கரைகளால் கரைப்படுத்தி கொண்டனர். சில காலம் கழித்து மன்னன்
மீண்டும் இந்த பணியாளர்களை அழைத்து தான் கொடுத்த ஆடைகளை கொண்டு வரும்படி அவன் கேட்டானாம். அப்பொழுது புத்தியுள்ளோர் தூய்மையாக வைத்திருந்த அரசன் அளித்த ஆடைகளை அவனிடத்திலே கொடுத்தார்களாம். அந்த ஆடைகளையெல்லாம் வாங்கி தன்னுடைய அரண்மனையில் மீண்டும் உயரிய இடத்தில் அவர் வைத்தாராம். அழுக்குப்படைந்த ஆடைகளை உடுத்தியவர்கள் அவற்றை கொடுத்த பொழுது அவற்றை பெற்றுக்கொள்ளாமல் அந்த ஆடைகளையே அணிந்து அவர்கள் சிறைச்சாலைக்கு செல்லும்படி கட்டளை கொடுத்தானாம். இந்த கதையை சொல்லி கிளார்க் என்கின்ற அறிஞர் பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சுட்டி காட்டுகின்றார். மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கும் ஆவி அதை கொடுத்த கடவுளிடத்துக்கும் திரும்புவது போல தூய்மையாக வாழ்வோர் வெண்வஸ்திரம் தரித்து கடவுளோடு எப்போதும் வாழ்வர் என்று குறிப்பிடுகின்றார். இந்த உலகில் கடவுளுக்கு பிரியமாக தூய்மையாக வாழ்வோமெனில் நமக்கு கிடைக்கின்ற பரிசு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டு தூயவரான கடவுளோடு என்றும் வாழ்கின்ற ஒரு பாக்கியம். இரண்டாவதாக, ஆடைகளில் அழுக்குப்படாமல் வாழ்ந்தவர்களுக்கு கிடைக்கின்ற மற்றொரு பாக்கியம் ஜீவ புஸ்தகத்தில் அவனுடைய நாமத்தை கிறுக்கி போடாமல் இருப்பேன் என்று சொல்லுகின்றார். ஜீவ புத்தகம் பற்றி திருமறை அடிக்கடி சொல்லுகின்றது. 69ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்தில் துன்மார்க்கரின் பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பெயர் எழுதப்பட்டோர் நியாய தீர்ப்பில் விடுவிக்கப்படுவர். அப்படியானால் பெயர் எழுதப்படாதவர்கள் நியாய தீர்ப்பில் தண்டனை பெறுவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பெயர் எழுதப்படாதோர் அக்கினி கடலில் தள்ளப்படுவர் என்கின்ற செய்தியும் அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. சர்தை சபைக்கு கூறுகின்ற பொழுது பெயரை கிறுக்கி போடாமல் இருப்பேன், ஜீவ புத்தகத்திலிருந்து ஆடையில் அழுக்குப்படாதவர்கள் கிறுக்கி போடாமல் இருக்கப்படுவர் என்கின்ற ஒரு வெகுமதியை ஆவியானவர் கொடுக்கிறார். இது 2 உண்மைகளை நமக்கு சொல்கின்றது. உலகில் பிறக்கின்ற அனைவரும் கடவுளால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறோம். we are enrolled. நம்முடைய பெயர்கள் எல்லாம் கடவுளுடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகில் நாம் கிறுக்கி போடுகின்ற செயல்களை செய்கின்ற பொழுது நம்முடைய பெயர்கள் கடவுளுடைய புத்தகத்திலிருந்து அல்லது ஜீவ புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடப்படுகின்றது. கடவுளுக்கு பிரியமற்ற செயல்களை செய்து நாம் வாழுகிற பொழுது அந்த புத்தகத்தில் நாம் இடம்பெறாமல் போய்விடுகிறோம். இடம்பெற்ற நம்முடைய பெயரை ஆண்டவர் கிறுக்கி போடுகிறார் என்கிறதை இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. சர்தையில் வாழ்ந்த பலருடைய பெயர் ஏற்கனவே கிறுக்கப்பட்டு விட்டது. ஆடையில் அசுசிப்படாமல் வாழ்ந்தோர் பெயர்கள் மட்டும் தக்க வைக்கப்படும் என்று ஆவியானவர் சொல்கின்றார். நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? நம்முடைய பெயர்கள் எல்லாம் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றனவா என்பதை சிந்தித்து பார்க்க ஆவியானவர் நம்மை அழைக்கிறார். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். தீட்டுள்ளதையும் அருவருப்பானதையும் பொய்யையும் நாம் நடத்தி கொண்டே இருந்தால் நாம் கடவுளுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர்கள் இருப்பதில்லை என்பதை ஆழமாக புரிந்து கொண்டு அவருடையவர்களாக வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க ஆண்டவர் அழைக்கிறார். ஆடையில் அசுசிப்படாமல் தூய்மையாக வாழ்வோருக்கு கிடைக்கின்ற 3வது பாக்கியம், இயேசு கிறிஸ்து தந்தை முன்பாகவும் தூதர்கள் முன்பாகவும் பெயரை அறிக்கை செய்வார் என்று
3ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32-34 வசனங்கள் இப்படி சொல்கின்றன. மனிதர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவனை நானும் பரலோகத்தில் இருக்கும் என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். இங்கு இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுவதனுடைய பொருளை அறிய வேண்டுமெனில் நாம் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திற்கு முந்தைய வசனங்களை படிக்கிற பொழுது இங்கே சீடர்களை தமக்கு பின்பு பணி செய்யும்படி நியமித்த ஆண்டவர் அவர்கள் பணியை செம்மையாக செய்கின்ற பொழுது அவர்கள் கிறிஸ்துவை அறிக்கை செய்து பணி செய்வதை பற்றி அவர் விளக்குகின்றார். சீடர்கள் எவ்வாறு அறிக்கை செய்ய வேண்டும் என்பதையும் இந்த 10ஆம் அதிகாரம் விளக்குகின்றது. 25ஆம் வசனத்தில் சீடர்கள் மனிதருக்கு பயப்படாமல் கிறிஸ்துவை அறிக்கை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். 26ஆம் வசனத்தில் எந்த எதிர்ப்பாலும் சத்தியம் அறிவிப்பதை அல்லது நற்செய்தி சொல்லுவதை நிறுத்தக்கூடாது என்று சொல்கின்றார். 28ஆம் வசனத்தில் எந்த நிலையிலும் கடவுளுக்கு அஞ்சி அறிக்கை செய்கிறவர்களாக இருப்பதின் அவசியத்தை வலியுறுத்துகிறார். 29ஆம் வசனத்தில் பறவைகளையே பராமரிப்பவர் நம்மை பராமரியாமல் இருப்பாரோ, ஆகவே அவரை அறிக்கை செய்து வாழ்வதை நம்பிக்கையோடு நாம் தொடரலாம் என்று அவர் சொல்கின்றார். எதை அறிக்கை செய்வது என்பதை பற்றியும் திருமறை நமக்கு போதிக்கின்றது. இயேசு கடவுளின் மைந்தன் என்பதை நாவினாலே அறிக்கை செய்ய வேண்டும் என்று மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலும், மார்க் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும், லூக்கா 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலும், லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலும் நாம் காணலாம். இரண்டாவதாக உப்பாக ஒளியாக வாழ்ந்து அறிக்கை செய்ய வேண்டும் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரை உள்ள வசனங்களில் ஆண்டவர் கூறுகின்றார். மூன்றாவதாக மீட்கும் கடவுளின் அன்பை அறிக்கை செய்ய வேண்டும் என்று மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலும், மார்க் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலும் ஆண்டவர் கூறுகின்றார். மேக் ஆர்தர் என்பவர் அறிக்கை செய்தல் என்பது அங்கீகரிப்பது மட்டுமல்ல என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்து கடவுளுடைய மைந்தன் என்பதை மட்டும் அங்கீகரித்தால் போதுமானதல்ல. ஏனெனில் சாத்தானும் அதனை அங்கீகரிக்கின்றான். அங்கீகரிப்பதோடு அவரோடு இணைந்து வாழ்வதே அறிக்கை செய்தலினுடைய முழு பொருள் என்று கூறுகின்றார். கன்ஃபஸ் என்கின்ற ஆங்கில வார்த்தையின் கிரேக்க வார்த்தை ஹோமோலோஜியோ என்பது. இதனுடைய பொருள் டு ஸ்பீக் த சேம் திங், ஒரே காரியத்தை பேசுவது, இயேசு பேசுவதை போல பேசுவது, வார்த்தையினாலும் வாழ்வினாலும் அவரை போல பேசுதல். ஃபவுலர் என்கின்ற அறிஞர் கன்ஃபஷன் என்பது நடித்தல் அல்ல, இயேசுவை நான் நேசிக்கிறேன் என்று நடிப்பதல்ல, இயேசுவுக்காக வாழ்கிறேன் என்று நடிப்பதல்ல, மாறாக ஒவ்வொரு செயலாலும் வார்த்தையாலும் நாம் வாழ்ந்து காட்டுவது என்று சொல்கின்றார். அப்படி உண்மையாக இருப்போரிடம் இயேசுவும் உண்மையாக இருப்பார் என்று குறிப்பிடுகின்றார். உண்மையுள்ளோருக்கு கிடைக்கின்ற 3 ஆசீர்வாதங்களை சர்தை திருச்சபையினுடைய பின்பகுதியில் 2வது பகுதியில் ஆவியானவர் குறிப்பிடுகின்றார். 1, இவர்கள் வெண்வஸ்திரம் தரித்து ஆண்டவரோடு நடப்பர். ஜீவ புஸ்தகத்தில் இவர்களுடைய பெயர் இருக்கும். 3வது, ஆண்டவரால் சாட்சி கூறுகின்ற பாக்கியம் பெறுவர். இந்த பாக்கியத்தை பெற்று வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போம். இந்த உலகில் உமக்கு பிரியமுடையவர்களாக நாங்கள் வாழ்கிற பொழுது எங்களுக்கு வெகுமதியை வைத்திருப்பதாக வாக்கருளி இருக்கிற எங்கள் ஆண்டவரே, சர்தை திருச்சபையில்
ஆடையில் அழுக்குப்படாமல் அசுசிப்படாமல் வாழ்ந்தோருக்கு கிடைக்கின்ற பாக்கியங்களை ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் ஆன்மீகத்தில் கரைப்படாது உம்மை பிரியப்படுத்துகிறவர்களாக தூய்மையுடைய நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று மன்றாடுகின்றோம். ஜீவ புத்தகத்தில் எப்போதும் எங்களுடைய பெயரை தக்க வைத்து கொள்ளவும், வெண்வஸ்திரம் தரித்தவர்களாக உம்மோடு நடந்து செல்லவும், உம்மால் பாராட்டு பெறுகின்ற அனுபவத்தை நாங்கள் அடையவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.